20, 21, 22 கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் கரெக்ட் டெஃபினேஷன் ரெண்டுமே ஒன்று தான் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 23 இந்த ரியாக்ஷன். வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகேப்பா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது காமனாக இருக்கா அப்படின்ற சொல்லுங்கள். மேக்ஸிமம் 4 டிஸ்ட்ரிக்ட் காமனாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபுல் ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் ஃபுல்கே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6 சப்ஜெக்ட்ஸுக்குமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல் ஆன்சருக்கு கம்பல்சரி உட்பட எல்லாமே நம்ம ஆன்சருக்கு ரெஃபர் பண்ணிடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸும் இதுக்கு நீங்கள் பேப்பர் வேல்யூஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் வேர்டு அப்படியே நம்ம சைட் பை சைட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் தேர்டு போத் கோவேலன்ட் கிறிஸ்டல். செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ. இது மாதிரி அதர் சப்ஜெக்ட்டுக்கெலாம் ஃபுல் கீ அப்டேட் பண்ணலாமா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட் ஒன் தமிழ் மீடியமும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தமிழ் மீடியமும் அப்டேட் பண்ணிடுறேன். தேர்ட் ஒன் இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து க்ரோத் ஆகும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஹெக்ஸா மெத்தில் டெட்ராமைன். ஓகேங்களா, ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் சி. ஓகே, 7 வந்து ஆப்ஷன் டி ட்ரை ஐஸு. எயித் ஒன் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 9 ஆப்ஷன் பி +3. 10 ஆப்ஷன் சி RN. 11 ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர். 12 ஆப்ஷன் பி PF3. 13 ஆப்ஷன் சி KSP 4s⁴. 14 வந்து ஆப்ஷன் தேர்டு மெத்தனால். 15 வந்து ஆப்ஷன் பி SN ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ நம்ம ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்த்துடலாம். ஸோ மார்க் அலாட்மெண்ட்டோடு இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவேஷன்ஸ் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. 17th ஒன் சேம் எக்ஸ்ப்ளனேஷன் ஈக்குவேஷன். அப்புறம் 18th ஒன் ஃபுல் கீ அப்படியே பாருங்கள், 1 மார்க்ஸ் கொடுத்துருங்க. ஹைபிரிடைசேஷன் எழுதுனா 1 மார்க்ஸு. ஸ்ட்ரக்சர் பென்டனால் பை பிரிமிடல் எழுதுனா உங்களுக்கு அது 1 மார்க்கு. 19th ஒன் கரெக்ட் டெஃபினிஷன்ஸ் எழுதுனா உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸு. எக்ஸாம்பிள் ஒன்லி எழுதுனா 1 மார்க் தான். ஓகேங்களா, டன். கொஸ்டின் நம்பர் 20 கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க்கு. 21, 21, 22 கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கரெக்ட் டெஃபினிஷன் ரெண்டுமே ஒன்று தான் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 23 இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கீங்களா, எனி ஒன் ஈக்குவேஷன் ரெண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 24 பார்த்துட்டிங்கன்னா அப்படி செக் பண்ணிக்கோங்க என்ன நல்லா இருக்குன்னு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 2 டிஃப்ரென்ஸு 2 மார்க்ஸு. எக்ஸாம்பிள் எழுதுனா 1 மார்க்ஸு. 26 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 3 மார்க்ஸு. 27 இதுக்கெல்லாம் பாருங்கள் 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1/2 மார்க் 1 மார்க் அலாட்மெண்ட்டோடு இருக்குது. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 28 பாருங்கள் 2 ரீசன்ஸ் எழுதுனா 2 × 1.5 மார்க் 3 மார்க்ஸு. கரெக்ட் டெஃபினிஷன்ஸ் 2 மார்க்ஸு. கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் ஆஃப் BCC. அப்புறம் கரெக்ட் ஈக்குவேஷன். கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி 1 மார்க்ஸு. 31 அப்படியே கண்டினியூவாக 1 மார்க் கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் எழுதுனா 1 மார்க்கு. ஸ்ட்ரக்சர் எழுதுனா 1 மார்க்ஸு. 32 கரெக்ட் டெஃபினிஷன்ஸ் எழுதுனா 2 மார்க்ஸு. எக்ஸாம்பிள் 1.5 அது ஆஃப் மார்க் கொடுத்துருக்குறாங்க. 33ல் 1 ஏசிக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வேல்யூ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 மார்க்கு. அப்புறம் ஜீரோ ரியாக்ஷன் அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு. ரேட் கான்ஸ்டன்ட் பர் ரியாக்ஷன் எழுதுனா 1/2 மார்க்கு. அப்புறம் TC இந்த ஈக்குவேஷன் எழுதுனா 1/2 மார்க்கு 1/2 மார்க். இதன் படி தான் உங்களுக்கு கீ இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். 34ல் ஏ இது உங்களுக்கு 1/2 மார்க்கு. ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் டயக்ராம் எழுதுனா மார்க்கு. பி என்னென்ன மார்க்ஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 35ல் ஏ இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதணும். எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி எழுதுனா 1 மார்க் மட்டும்தான். அப்புறம் 3 ரீசன்ஸ் எழுதுனா 3 × 1 3 மார்க்ஸு. கரெக்ட் டெஃபினிஷன்ஸ் அப்புறம் எஃபெக்ட்ஸு. 36ல் ஏ எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 × y 5 × 1 5 மார்க்ஸு. பியில் 1 2 அப்படி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 37ல் ஏ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு, இது எழுதுனா 1 மார்க்கு, இது 1/2 மார்க்கு 1/2 மார்க்கு. கரெக்டாக அப்படியே பார்த்துட்டே வாங்க சைட் பை சைடு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, 37ல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது 1 மார்க்ஸு. இந்த இது எழுதுனா உங்களுக்கு 1/2 மார்க்ஸு.
அப்புறம் ஹெச் ப்ளஸ் அண்ட் ஆல்பாத்தி எழுதுனா ஆஃப் மார்க்ஸ், CH3CO மைனஸ் ஆல்பாத்தி எழுதுனா ஆஃப் மார்க்கு, இது எழுதுனா உங்களுக்கு ஆஃப் மார்க்கு, KGன்னு எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு, KE அப்படின்னு எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். ஓகேங்களா. தமிழ் மீடியம் பார்த்துட்டிங்கன்னா சேம் தான், ஒன் வேர்டு எல்லாமே, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. செகண்ட் விளக்கம் எழுதுனா 1 மதிப்பு, சான்று அப்புறம் அந்த சமன்பாடு 17ல் எல்லாமே அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 18 அப்படி பார்த்துக்கோங்க, 1 மதிப்பெண், எதுக்கு எழுதுனா மார்க்ஸ் அப்படின்றது. 19 பார்த்துக்கோங்க. 20, 21, 22, 23 அப்படியே பார்த்துக்கோங்க. 24 அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் 25, 26, 27 எதுக்கெல்லாம் மார்க்ஸ் H2SO4 NaOH அதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். NaOH SO4 + H2O அதுக்கு ஆஃப் மார்க்ஸு எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன மார்க்குன்றதை பார்த்துக்கோங்க. 28 2 காரணங்கள் எழுதுனா 2 × 1.5 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. 28 சரியான வரையறை எழுதுனா 2 மார்க்கு. அப்புறம் BCC அது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 30 சரியான சமன்பாடு எழுதுனா 3 மார்க்கு, விளக்கம் மட்டும் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்ஸு. 31 அது அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 32 என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 33ல் வேல்யூஸ்லாம் எழுதியிருக்காங்க, எழுதுனா உங்களுக்கு ஆஃப் மார்க்ஸு, அதுவும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 34ல் ஏ அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் பி என்னென்ன இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் அதிலே ஷோ பண்ணிட்டேன், ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஈக்குவேஷன்ஸ் பொறுத்தவரை, ரியாக்ஷன்ஸ் பொறுத்தவரை 2 மீடியமே ஒன்று தான். ஓகேங்களா. ஓகே, கம்ப்ளீட்டாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்படியே ஷோ பண்ணிடுறேன், அப்படியே ஒன்ஸ் அப்படியே பார்த்துருங்க. நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கீ அப்டேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ 1 மார்க்ஸ் பார்த்தாச்சு. 2 மார்க்ஸு அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதற்கான PDF வேணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு 12th குவார்ட்டர்லி கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா PDF-ஆக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம் PDF-ஆக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதற்கான கொஸ்டின்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த புல்கி இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த புல்கிக்கான PDF-ம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் கீ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃபுல் கீ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு 2 மீடியத்துக்கு வேணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறத பொறுத்தவங்க உங்களுக்கு தமிழ் மீடியமும் அப்டேட் பண்ணுறேன், இங்கிலீஷ் மீடியம் மட்டும் அப்டேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ மறக்காமல்